மற்றபடி நாம் நம்முடைய விருப்பத்திற்காக ஊழியம் செய்வோம். ஒருவேளை நாங்க வந்து கேட்போம், ஆண்டோட சித்தத்தை செய்தீங்களான்னு கேட்டா பெரிய பட்டியல் சொல்லுவாங்க. பாருங்க, அந்த ஊர்ல போனோம், அங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தணும், இந்த ஊர்ல போனோம், இந்த கூட்டம் நடத்தணும். நாங்க நீங்க கூட்டம் நடத்தலாம் கேட்கல, சித்தம் செய்தீர்களா அதான் கேட்கிறோம். நான் பல பேர்ட்டு கேட்டிருக்கேன், பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி இப்படிலாம் நிறைய தரிசனம் கொடுத்து இந்த காரியம் சொன்னாரே, இந்த இதுக்காக தானே இதை ஸ்தாபிக்க சொன்னார், அதை அமைக்க சொன்னார், என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அவங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்பாங்க. நாங்க பாருங்க, மலேசியால பேசணும், இந்த சிங்கப்பூர்ல பேசணும், ஸ்ரீலங்கால பேசணும். பேசுங்க, இங்க ஒரு கூட்டம் நடத்தணும் 10,000 பேர். நான் அதையா கேட்டேன், தேவனுடைய சித்தத்தை செய்திடலா? உங்களுக்கு கூட்டத்தில் 10,000 பேர் வந்தா பரலோகத்துக்கு போயிருவீங்களா? நீங்க ஸ்ரீலங்கால பேசினா பரலோகத்துக்கு போயிருவீங்களா? அமெரிக்கால பேசினா பரலோகத்துக்கு போயிருவீங்க? உட்கார கூட நேரம் இல்ல, இங்கே கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, ஊழியம் பயங்கரமா போய் கொண்டிருக்காது. இவருக்கு அதுல ஒரு திருப்தி வந்துடும். ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஊழியம் செய்வதெல்லாம் சித்தம் செய்வது அல்ல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்வதெல்லாம் சித்தம் செய்வது அல்ல. நீங்க உங்களுக்கு விருப்பமான காரியத்தை நீங்க உங்களை பிஸியா வைத்துக் கொண்டு ஊழியம் இப்ப நாங்க வந்து ஊழியம் செஞ்சா எனக்கு வந்து செய்ய தெரியாதா? எனக்கு இந்த வருஷத்துல அழைப்பு மாத்திரமே 650 இடத்துல இருந்து அழைப்பு. நம்ம பாஸ்டர் ஜான் கே